டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது மார்ச் மாத பலன்கள். மாசி மாசமான பொண்ணு அந்த மாதிரி குருஜி உங்கள் பதிவுனாலே ஒரு ஸ்பெஷல் தான். உலகெங்கிலும் இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன வேணால் நடந்துட்டு போடும் சார், மார்ச் மாதம் ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன். அது அவ்வளோதான். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, உங்களுக்கு ராஜாவாக வாழ போகிறீங்க. அதனால் எதை பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சனி பயிற்சி வருதே, குரு பயிற்சி வருதே, ராகு கேது பயிற்சி வருதே, வரட்டும் சார் வரட்டும், இப்போ என்ன ஃபேஸ் பண்ணுவோம். மார்ச் மாதம் வருகிறது. என்னது சனி பயிற்சி. மார்ச் 29 பொற்காசுகளை அள்ளி தரப்போகிறது. சரி, அதுக்கு முன்னாடி மார்ச் ஒரு மாதத்தை தள்ளணுமா இல்லையா? ஸோ மார்ச் 1லிருந்து 29 வரை சனிப்பயிற்சி வரைன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம்? என்னென்ன பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நாம் சொல்லவிருக்கிறோம். இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் மீன ராசியிலே சூரியன் மற்றும் சனி ஒன்றும் வரல. மார்ச் 29 சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் என்ற 4 ஏற்கனவே ஐவர் கூட்டணியில 4 ரெடி ஆயிட்டாங்க. மீனத்திலே எழுந்தருளுகிறார்கள். நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, நான் இந்த அஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பிரபலம் அடைஞ்சது யாருக்கு? இந்த ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் விருதெல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் கிடைச்சது யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தான். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வர்ற லிஸ்ட்டில் பாதி பேர் கடகராசி விருச்சிக ராசி தான். இதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம வீட்டு ஆளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு பையனாக நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இந்த மார்ச் மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாசி மாதம், மாசி மாதந்தான் வாங்க குருஜி சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதமாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்னெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது போன்றதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே ஏற்கனவே 4 கிரகங்கள் இந்த மாதம் உச்சம் பெறுகிறது. 4 கிரகங்கள் சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்கிறது. தொட முடியாத உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் ராகுவோடு. அதே நேரத்தில் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையே வராதுன்றான். குரு பிரச்சனை வராது. கணவன் மனைவி விஷயத்தில் எந்த சண்டையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. இது வரைக்கும் எதுக்குன்னே தெரில சார், நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருந்தோம், ஆனால் நாங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நாங்கள் ஒன்றா இருக்கோம் சார். ரொம்ப அசால்ட்டாக நடக்கும் இதெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பை வேறு விதமாக அப்ரோச் பண்ணீங்க, இனிமேல் நீங்கள் வேறு விதமாக அப்ரோச் பண்ண போகிறீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் 5ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கை பார்க்க போகிற பாதையே வேறு. எழுதி வச்சுக்கோங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சேமிப்பு வங்கியாக மாற போகிறீங்க. கையில் டெய்லி பணம் விளையாடும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதை உங்களுக்கு சாதித்து தருவார். குருவே கூட இருக்கார். உங்களுக்கு என்ன கவலை? குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்களாம். 2 கூடிய குருவும் 5 கூடிய யோகாதிபதியமாக குரு உங்களுக்கு இருக்கார். அதனால் இவர்கள் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? 2, 5 கூடிய குரு பகவான் உங்களோடு இருக்கும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. குருவினுடைய தீர்க்கமான ஆசீர்வாதத்தை பெற்றவர் நீங்கள். குரு கூடவே இருக்கார். எனக்கு என்ன கவலை, ஒரு யானை என் பக்கத்தில் நிற்கிதுங்கிற மாதிரி எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் தைரியமாக தூங்குவேன், அந்த யானை என்னை பத்திரமா பார்த்துக்கும். அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு யானையை போல செயல்படுகிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தரார் குரு பகவான். பொன் வேண்டுமா, புகழ் வேண்டுமா? சில பேர் நீங்கள் தனியாக நானே ஒரு இதை ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ஸ்தாபனம் தொடங்க போகிறேன், நான் ஒரு புதிய ஒரு விஷயம் பண்ண போகிறேன், ஒரு நிறுவனம் நடத்த, நல்லா பண்ணுவீங்க. இந்த மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் கிடைக்க போகுது. நீங்கள் இதை ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு தான் நடந்ததானே உங்களாலே நம்ப முடியாது.
நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கூட நமக்கு நடக்குமா, என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதெல்லாம் கூட நடக்குமா போட்டு நீங்கள் அழகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இவ்வளவு மலரிடம் மென்மையானவர்கள்ங்கிறது உங்களுக்கே தெரியாது. நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன் குருஜி. இந்த அர்த்தாஷ்டம சனினால், 4 கூடிய சனியால் என்னுடைய சந்தோஷமெல்லாம் போச்சு, என்னுடைய மகிழ்ச்சி போச்சு. 2024 ஃபுல்லாக வெறும் பெயின் 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 மட்டும்தான். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் வீட்டில் வருகிறார். வாழ்க்கையில் என்னோட ஃபேமஸான டைலாக்ஸ் இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், மகிழ்ச்சியோடு உணர்கிறேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் வீட்டிலே வந்து விட்டார். நீ உங்களுக்கு என்னங்க கவலை? ஒரு கவலையும் கிடையாது, ஜாலியாக இருக்க போகிறீங்க. முக்கியமாக ஸ்தாபனம் தொடங்க போகிற உணவுப் பொருட்கள் அல்லது பேக்கரி மாதிரியான விஷயங்கள், அல்லது நீங்கள் ஒரு மடம் மாதிரியான கோயில் மாதிரியான விஷயங்கள், அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனம் மாதிரியான விஷயங்கள், எதெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவார் சுவாமி. இந்த 4 கிரக சேர்க்கை அத்தனையும் பிளெஸ்ஸிங்ஸ் தான். இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக பண மழையில் கொட்டிக்கிட்டே இருக்க போது நினைஞ்சிட்டே இருக்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா ஸ்வீட் கொடுக்குற மாதிரி மார்ச் 29 சனீஸ்வரன் வருகிறார். மாபெரும் சாதனைகளை செய்ய போகிறார். அவர் வந்துட்டாருன்னா ஹீரோ என்ட்ரி, அவ்வளோதான், கடையை திறந்துடலாம். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த மாதம் உங்களோட மாதம், ஜெயிக்க போகிறீங்க. குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வருகின்ற மார்ச் 29 நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு வேண்டியதை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில்